ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது. அருணிக்ஸலோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு. வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் 19 லட்சத்திலிருந்து. 12 வயது சிறுவனை தாக்கி பூநூலை அறுத்ததற்கு காரணம் அமைச்சர் துரைமுருகனின் சமீபத்திய பேச்சும் ஊடக விவாதங்களில் பங்கேற்று இழிவாக பேசும் அரசியல்வாதிகளும் அரசியல் விமர்சகர்களும் தான் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி தியாகராஜா நகர் பகுதியில் அகிலேஷ் என்ற 12 வயது சிறுவனை தாக்கியதோடு சிறுவன் அணிந்திருந்த பூநூலை அறுத்து எறிந்து இனி பூநூல் அணியக்கூடாது என்ற அடையாளம் தெரியாத சில நபர்கள் மிரட்டியும் சென்றிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தன் நலனுக்காக, தன் குடும்பத்தின் நலனுக்காக, சமுதாய நலனுக்காக பூநூல் அணிந்து கொண்டு வழிபாடுகள் செய்வது, வேண்டுதல்கள் விடுப்பது என்பது இந்துக்களின் பல்வேறு பிரிவினரின் நம்பிக்கை, வழிபாடு மற்றும் கடமை. ஆனால் பிராமணர்கள் மட்டும்தான் பூநூல் அணிகிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை நீதி கட்சி, திராவிடர் கழகம் போன்ற சில தீய சக்திகள் கடந்த 75 வருடங்களாக உருவாக்கி வந்துள்ளன. ஆனால் தமிழகத்தில் செட்டியார்கள், ஆரிய வைசியர்கள், பொற்கொல்லர்கள், தச்சர்கள், சிற்பிகள் என சமுதாயத்தின் பெரும்பாலானோர் தங்கள் வாழ்வின் முக்கிய மாற்றங்களை குறிக்கும் அடையாளமாக பூநூல் அணியும் மாற்றும் சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற சமுதாயங்களை பிராமண சமுதாயம்தான் அடக்கி ஆண்டது என்ற மாய தோற்றத்தை உருவாக்கிய ஏகாதிபத்திய ஆங்கிலேயர்களின் கைக்கூலிகள் அந்த சமுதாயத்தை சிதைக்க வேண்டும் என்ற முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் தான் பூநூல் அறுப்பு. ஜாதி இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஜாதி ரீதியாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் கொள்ளை கூட்டம்தான் பூநூல் அணிந்தவர்கள் எல்லாம் பிராமணர்கள் என்று குறிப்பிட்டு சமய அடையாளமான பூநூலை அறுக்கும் இழிச்செயலில் ஈடுபடுகிறார்கள். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு அடையாளம், சின்னம், நம்பிக்கை, வழிபாட்டு முறை இருக்கும். அந்த நம்பிக்கைகளை சிதைக்கும் வண்ணம் பேசுவது, செயல்படுவது என்பது சட்ட விரோதம். சமீபத்தில் திமுகவின் பவழ விழாவில் அமைச்சர் துரைமுருகன் பிராமண சமுதாயத்தினர் குறித்து பேசியதன் விளைவே திருநெல்வேலியில் பூநூல் அறுப்பு. திமுக ஆளும் கட்சியாக இருக்கலாம், அதற்காக ஒரு சமுதாயத்தை தரக்குறைவாக பேசுவதையோ நடத்துவதையோ அனுமதிப்பது நல்ல அரசுக்கு அழகல்ல. இதுவரையில் துரைமுருகனின் பேச்சையோ அல்லது தொடர்ந்து தமிழகத்தின் தொலைக்காட்சி விவாதங்களில் ஒரு சில அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் ஆர்வலர்கள் உள்ளிட்டோரின் பிராமண சமுதாயம் குறித்த விமர்சனங்களை கண்டிக்க அரசியல் கட்சிகள் முன் வராததற்கு காரணம் பிராமண வாக்காளர்கள் குறைவு அல்லது பிராமணர்கள் ஜாதி ரீதியாக வாக்களிப்பது இல்லை என்ற எண்ணம்தான். வேறு எந்த ஜாதியையும் ஜாதியினரையும் தமிழகத்தில் விமர்சனம் செய்துவிட்டு நிம்மதியாக இருந்துவிட முடியாது என்பதும், பிராமணர்களை விமர்சனம் செய்தால் அவர்கள் எதிர்வினையாட்ட மாட்டார்கள் என்ற தைரியமும் தான் ராமானுஜர் தொடங்கி பாரதியார், ராஜாஜி என சமூக நீதிக்கு வித்திட்ட பெரியோர்கள், சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற சமுதாய சீர்திருத்தத்திற்காக வித்திட்ட பல்வேறு தலைவர்கள், ஆசிரியர்கள், தொழிலதிபர்கள், இந்திய ஆட்சி பணியில் சாதித்தவர்கள், விஞ்ஞானிகள், அரசியல்வாதிகள், விளையாட்டு வீரர்கள் என தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களின் பட்டியல் ஏராளம். ஆனால் அவர்களை எல்லாம் ஒரு ஜாதிக்குள் அடைத்து விடாமல் சமுதாய முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு பங்களித்த சமுதாயத்தை இழித்தும் பழித்தும் பேசுவது சுயநலம் மட்டுமல்ல, அரசியல் அராஜகம். திருநெல்வேலியில் சிறுவனின் பூநூல் அறுக்கப்பட்டுள்ளது வன்கொடுமை, கொலை, மிரட்டல். உடனடியாக குற்றம் புரிந்த நபர்களை கண்டுபிடித்து குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நான் எல்லோருக்குமான முதல்வர் என்றுரைக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு உள்ளது. அது அவரின் கடமை என்று நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார்.